புதுச்சேரியில் இயற்கை விவசாயிகளையும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் காய்கனி விதை மற்றும் உணவு திருவிழா மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய் கனி விதை மற்றும் உணவு திருவிழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த உணவுகளை ருசித்து பார்த்து திருவிழாவை தொடங்கி வைத்தார். துணை சபாநாயகர் ராஜவேலு, விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் ஆகியோர் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த உணவுகளை ருசித்து பார்த்தனர். இந்த திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளை சார்ந்த இயற்கை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் காய் கனி விதை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நேரடி விற்பனை செய்யும் வகையில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட சிறுதானியங்கள், பழ வகைகள், காய்கறிகள், மரக்கன்றுகள், மரபு விதைகள், கீரை வகைகள் மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்ட காரம், இனிப்பு போன்ற தின்பண்டங்கள், இயற்கை மூலிகை பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததால் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. எல்லாமே இயற்கை முறையில் தயாரித்த பொருளாக இருக்குது. நாட்டு சர்க்கரை, கருப்பு கவுனி, அப்புறம் நிலக்கடலை, பழங்கள், எல்லா பழங்களும் இருக்குது. எல்லாமே இயற்கையாக உள்ளதாக இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வெளியில் போய் நம்ம வாங்கினோன்னா எல்லா பொருள்லையுமே கீரையில் கூட கெமிக்கல் கலந்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நல்ல இயற்கை முறையில் கிடைக்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதே சமயம் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ஆர்கானிக்காக நிறையா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இப்போலாம் சுகர் ரொம்ப அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த சர்க்கரை கலக்காத பொருட்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எக்ஸிபிஷனில். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இந்த சந்தையை இனி வாரந்தோறும் நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி அனுமதி அளித்துள்ளார். முதல் நாள் சந்தையில் குவிந்த மக்கள் கூட்டம் இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்த திட்டமிட்டிருக்கும் சந்தையிலும் குவிந்தால் இந்த காய் கனி விதை மற்றும் உணவு திருவிழா தொடர்ந்து நடத்தப்படும் என்பதில் ஐயமில்லை. இனி வருங்காலத்துல இந்த வார சந்தையில அனைத்து விதமான காய்கறிகள், பழங்கள், சிறுதானிய ஐட்டங்கள், பை ப்ராடக்ட் ஐட்டங்கள் அத்தனையும் எல்லாருக்கும் மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சு கரும்புல இருந்து நம்ம எல்லா பொருட்களும் கொடுக்குறோம். அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு தான் கொண்டு வரோம். புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கை விவசாயத்தை தழைக்க செய்யணுன்ற ஒரு முன்னேற்பாட்டில் செய்யிருக்கோம். அதே மாதிரி நுகர்வோருக்கு நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும், அந்த மாதிரி எதிர்கால சந்ததிக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விழாவை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கிராமங்களில் விளைகின்ற விளைபொருட்கள் நுகர்வோரான நகர பொதுமக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக காய்கனி நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மூலியமாக இங்கு ஒரு விழாவை மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்கள் தலைமையில் நடத்துகிறோம். இப்போ இருக்கவங்களுடைய அதிகபட்ச வயசை என்ன சொல்கிறாங்கன்னா 60 வயசு கிடக்கிறதே பெரிய விஷயங்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ உணவு நஞ்சாக இருக்கிறத மாற்றணும்னா அதுக்கு ஒரே தீர்வு இயற்கை விவசாயம். நம்ம புதுச்சேரி வேளாண்மை துறைக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கு நம்மளுடைய நாட்டின மாடுகள், ஏன்னா இயற்கை விவசாயத்திற்கு அடிப்படையே நம்மளுடைய நாட்டின மாடுகள் தான், அதை ஒரு உழவர்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்கன்னா இயற்கை விவசாயமும் செழிப்படையும், அவர்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படுங்கிறத கேட்டு இந்த முயற்சி எடுத்த குழுவினருக்கு நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.